அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNUSRB கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2022 மற்றும் 2023 இந்த ஆண்டுகளில் நடக்கப் போகின்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு வரும், ஸோ நம்ம எவ்வளவு மதிப்பெண் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிலர் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சொல்லக்கூடிய தகவலை ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க. நீங்கள் தெளிவாக கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து இந்த 2022ஆம் ஆண்டிற்கான ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃபும் மென்னுக்கு எவ்வளோ, உமனுக்கு எவ்வளோ, ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட்டுக்கு எவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்காங்க, ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் வந்தது, அதுக்கு எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க, அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ வந்ததுன்ற அதை வச்சு அனலைஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 11,000 ப்ளஸ் வேகன்சி வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ப்ளஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கும் அதிகம், அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கையும் அதிகம். ஸோ அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃபாக ஒரு 54, 55 இந்த மாதிரி வந்தது மென்னுக்கு, ஓகேங்களா? அதாவது ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் 54லேருந்து 55 இந்த ரேஞ்சில் வந்து வந்தது 2020ஆம் ஆண்டுக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து வேகன்சியுமே அதிகம், அதே போல் அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கையுமே அதிகம். ஸோ அதே போல் அந்த ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 75லேருந்து ஒரு 75.5. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் TSP, அதாவது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. இதுதான் இருக்கக்கூடிய போஸ்டிங்லேயே கம்மியான கட் ஆஃப் இருந்தது, ஓகேங்களா? ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 3,500 ப்ளஸ் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனாக வந்து ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து அஃபீஷியலாக சொல்ல கிடையாது, நம்மளோட ஒரு ப்ரெடிக்ஷனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதே போல் ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு உங்களை ஒரு 17,700 ப்ளஸ் சில்லரை வந்து உங்களை கண்டிப்பாக அந்த ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃபை வச்சு அந்த ஃபிசிக்கலுக்கு வந்து உங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் வந்து நீங்கள் ஒரு 58, 59, 60 இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்ட தேர்வான உடற்தகுதி தேர்வுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 54, 55 இந்த ரேஞ்சில் ரிட்டன் கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வேகன்சியும் அதிகம், அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கையும் அதிகம். ஸோ இந்த 2022 வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி குறைவு. ஸோ அதே போல் அப்ளை பண்ணவங்களும் சேம் அந்த ரேஞ்சு தான் வந்து உங்களுக்கு அப்ளையும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 59, 60 இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்ட தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். ஸோ இந்த 59லேருந்து 60 மதிப்பெண் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் மற்ற சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் மேக்ஸிமம் எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் விட்டுருங்க, ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான பேப்பர் வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான புக்குமே நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பொது அறிவு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 45 மதிப்பெண் கேட்குறாங்க. அதில் ஏறக்குறைய 30 மதிப்பெண் சமூக அறிவியலிருந்து மட்டும் வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சமூக அறிவியலுக்கு வந்து நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சமூக அறிவியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த புக்கோட ரிவ்யூ வீடியோவும் புக் ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுற வேண்டியது இருக்கும், ஓகே? சயின்ஸுக்கு வந்து நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதே போல் சைக்காலஜிக்குமே நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இந்த 3 பகுதிக்குமே நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த 60 மதிப்பெண் ஈஸியாக எடுக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே, கரண்ட் அஃபேர் எவ்வளோ படிக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்லேருந்து குறைவான மதிப்பெண் தான் கேட்குவாங்க, 1 அல்லது 2 இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். மற்றபடி வந்து உங்களுக்கு பொது அறிவு, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற பகுதியில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காமல் நீங்கள் படித்த சப்ஜெக்ட்டுக்கே அதிகமாக ரீகால் பண்ணுங்கள். வரக்கூடிய 30 கொஸ்டின் சோசியல் வருதுன்னா 30க்கு 30 எடுக்கணும். அந்த டைப்பில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எல்லாமே படிச்சுட்டு இருக்கக்கூடியதை கூட நீங்கள் விட்டுருவீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறோம். ஸோ ஓகேங்களா, ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,700 ப்ளஸ் பேரை வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலை கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதே போல் இந்த ரிட்டன் கட் ஆஃப் ஒரு 59, 60 வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலில் 3 ஈவெண்ட்லேயும் 8 மதிப்பெண் எடுக்கணும். டோட்டலாக 24 மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஈவெண்ட்லேயும் 8 3 ஈவெண்ட்லேயும் கண்டிப்பாக அடிச்சு ஆகணும். ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்லேயும் 1 ஸ்டாரோ இல்லை எலிஜிபிளே இல்லாமல் 1 ஸ்டார் கூட எடுக்க முடியாத போகிறதோ அப்படிலாம் இருக்கவே இருக்காதீங்க. இந்த 59, 60 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலில் 24க்கு 24 எடுத்தால் மட்டும்தான்
உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மதிப்பெண் வந்து உங்களுக்கு ஒரு 82லேருந்து 83 இந்த ரேஞ்சில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன இயரை வந்து ஒரு 75 அல்லது 75.5 அப்படிங்கிற மாதிரி வந்தது ஓவரால் கட் ஆஃப். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 82லேருந்து 83 100க்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே போல் NCC NSS வச்சிருந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிருக்கவங்களுக்கு நம்ம சொன்ன கட் ஆஃப் வந்து பொருந்தாது. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக கட் ஆஃப் வரும். அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்க காலி பணியிடங்களில் எத்தனை பேர் போட்டிக்கு வராங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கட் ஆஃப் வந்து நிர்ணயிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டனில் வந்து நீங்கள் ஒரு 53லேருந்து 55 இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் ஃபிசிக்கலுக்கு தயாராகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். கண்டிப்பாக மென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஒரு 58, 59, 60 இந்த 3 ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கட் ஆஃப் எடுக்க பாருங்கள். ஸோ உமனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53, 4, 5 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து அந்த ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன மதிப்பெண்ணோட 1 அல்லது 2 மதிப்பெண் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி வந்து ப்ரிஃபர் வந்து வெளில பண்ணி நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இது பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் ரிட்டனில் மெயினாக மார்க் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் ரிட்டன் எடுத்தால் தான் உங்களோட ஓவரால் மார்க் எவ்வளோ வருதுன்றதை இது பண்ண முடியும். மற்றவங்க கிட்ட போட்டிக்கு போகிறதுமே இந்த உங்களோட ரிட்டன் எக்ஸாமோட மார்க் தான். ஏன்னா ஃபிசிக்கல் வந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஃபிட்டாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த போலீஸ் எக்ஸாமுக்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.